மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பூரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற முன்னெடுப்பை திமுக எடுத்திருக்கிறாங்க. முதல்வர் இந்த பரப்புரையில கலந்துகிட்டு இருக்கிறாரு. இது தொடர்பா மூத்த பத்திரிகையாளர் தராஷி சாம் நம்மிடையே இருக்கிறார். வணக்கம் திரு தராஷி சாம். திமுக தற்போது ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற பரப்புரை யுக்தியை முன்னெடுத்திருக்கிறாங்க. முதல்வரும் கூட இன்னைக்கு கலந்திருக்கிறத பார்க்க முடியுது. இது திமுகவுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? அடுத்தடுத்த திமுகவோட நகர்வுகளை எப்படி பாக்குறீங்க? தேர்தலுக்கான முன்னேற்பாடு என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதம் இருக்கிறது. என்றாலும் தமிழ்நாடு ஒரு வருடமாகவே தேர்தல் ஜுரத்தில் இருக்கிறது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வட இந்திய தலைவர்கள் வருகை, மத்திய அமைச்சர்கள் வருகை, இங்கு திமுகவின் முன்னேற்பாடுகள், பிற எதிர்க்கட்சிகள் போராட்டங்கள், உதாரணமாக அதிமுக போராட்டம், இப்படி பல விஷயங்களை நாம் பார்க்கலாம். இதுல முதலமைச்சர் என்றில்லை, திமுக எம்எல்ஏக்களும் பெரிய அளவுக்கு அவரவர்கள் தொகுதியிலே முன்னேற்பாடுகளை செய்கிறார்கள். நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த திரு பரந்தாமன் அவர்கள் எழும்பூர் தொகுதியில ஏராளமான ஏற்பாடுகள், முகாம்கள், ரேஷன் கார்டு குறைதீர்ப்பு முகாம்கள், இதெல்லாம் நிறைய அளவுக்கு பெரிய அளவுக்கு விஸ்தாரமாக ஏற்பாடுகளை செய்கிறார்கள். ரொம்ப சயின்டிபிக்கா வேற செய்யறாங்க. தேர்தலுக்கு திமுக முழு வீச்சில் தயாராகி வருகிறது. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு வகையான ஒரு இடைஞ்சல் இருக்கிறது. அந்த காலத்துல அண்ணா சொன்ன உதாரணம் அது. அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கை நிறைய கரண்டியில் சாதத்தோடு நாம் சண்டை போடுவதற்கு சமம். சாதமும் சிந்தக்கூடாது, சண்டையும் போட வேண்டும், கரண்டியும் கை நழுவக்கூடாது என்று ஒரு உதாரணம் சொல்வார். இதெல்லாம் 1967 உதாரணம். அந்த அண்ணாவின் அன்னக்கரண்டி உதாரணம் எல்லா ஆளுங்கட்சிகளுக்குமே பொருந்தும். ஆளுங்கட்சிகள் ஒரு அளவுக்கு மேல் போக முடியாது. அதே நேரத்தில் மக்கள் பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். திடீரென்று ஏற்படுகிற அசம்பாவிதங்கள், உதாரணமாக அஜித்குமார் காவல் நிலைய மரணம், இவற்றுக்கெல்லாம் ஆளுங்கட்சி தான் பொறுப்பு என்கிற குற்றம் இயல்பாக சாற்றப்படும். அதற்கு உடனடியாக அந்த குயிக் ரெஸ்பான்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, QR, அதுதான் ரொம்ப முக்கியம். இமிடியேட்டாக ஆளுங்கட்சி என்ன ரெஸ்பான்ஸ் தருகிறது, இதையெல்லாம் மனதில் வைத்துத்தான் வாக்காளர்கள் தேர்தல் நேரத்திலே முடிவெடுக்கிறார்கள். ஒரு எமோட்டிவ் இஷ்யூ தேவைப்படுகிறது. தமிழ்நாட்டை காக்க வேண்டும், தமிழ்நாட்டு மாநில நலன்களை காக்க வேண்டும், அதற்கு திமுக தான் சரியான கட்சி, அது திமுக ஆட்சி தான் தொடர வேண்டும். இதுல ஒரு சிக்கல் என்னவென்றால் 5 வருட ஆட்சியின் சாதனைகளை மக்கள் அளவு போடுவார்கள். 5 வருடத்துல யார் முதல்வராக இருக்கிறார்களோ அவர்களது மீண்டும் முதல்வராக அவர் தொடர வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான ஒரு கேள்வியாக இருக்கும். அதாவது திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக மேலும் 5 ஆண்டுகள் தொடர வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான கேள்விதான் எப்போதுமே அடுத்த தேர்தல் 2026 தேர்தல். எனவேதான் திமுக முழுவீச்சில் பணியாற்றுகிறது. திமுக எம்எல்ஏக்களும் முழுவீச்சில் பணியாற்றுகிறார்கள். நிச்சயமா சண்டைகள் தொடர்ந்து கொண்டே இருந்தாலும் களம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் 2026 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான வித்தியாசமான தேர்தல் களமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா விஜயோட என்ட்ரியும் ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படுத்தும் சொல்லப்படுது. நிறைய இளைஞர்கள் விஜய் பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற பட்சத்துல இளைஞர்களை கவர்றதுக்கு இந்த கட்சிகள் எந்த அளவுக்கு முனைப்பு காட்டியிருக்கு? இளைஞர்களை கவருவதற்கு கிட்டத்தட்ட திமுக, அதிமுக எல்லா கட்சிகளும் எப்போதுமே அவர்கள் முனைப்பு காட்டுகிறார்கள். ஜெயலலிதா காலத்துல இளம்பெண்கள் பாசறை, இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகும் இளைஞர்கள் முன்னேற்றத்துக்காக இளைஞர்களை கவர்ந்து இழுப்பதற்கு பல முயற்சிகளை அதிமுக எடுக்கிறது. திமுக எப்போதுமே அந்த முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டுதான் வருகிறது. அது மட்டுமே போதுமானதா இல்ல புது யுக்திகள் வேணுமா இப்ப வர்ற காலத்துக்கு? புது உத்திகள் தேவை. அதாவது 35 வயதுக்கு கீழே இருக்கிற வாக்காளர்கள், முதல் முறை வாக்காளர்கள், 2ஆம் முறை போட்டவர்கள், 3ஆம் முறை போட்டவர்கள், இவர்களுக்கு பழைய சித்தாந்தங்களை பற்றி பெரிய கவலை இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பெரிய நகரங்களிலே அடுக்குமாடி குடியிருப்புகள் வந்த பிறகு ஒவ்வொரு அடுக்குமாடி குடியிருப்புமே வெவ்வேறு வகையான ஓட் பேங்காக இருக்கிறது. அதை நாம் கண்கூடாகவே பார்க்கலாம். அவர்களுக்கு போய் சேர்கிற மாதிரியான அரசு திட்டங்கள் இருக்க வேண்டும். அவர்களுக்கு அந்த நேரடி பெனிஃபிட் கிடைக்க வேண்டும். இப்படி பல திட்டங்களை தீட்ட வேண்டும். பழைய உதாரணங்கள் மட்டுமே இதில் பொருந்தாது. அதாவது எம்ஜிஆர் காலமோ அல்லது அண்ணா அவர்கள் காலமோ கலைஞர் காலமோ மட்டுமே இந்த வாக்காளர்கள் எடுத்துக்கொள்வதில்லை. இதுதான் இப்போதைய சவால் என்று நான் நினைக்கிறேன். பொதுவான எல்லைக்கோடு எது என்றால் மாநில நலன்களை பாதுகாத்தல். இது பொதுவான எல்லைக்கோடு. அந்த இடத்தில் தான் அந்த எமோஷனல் இஷ்யூ என்பது வருகிறது. உங்களுடைய கருத்துக்கு நன்றி. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.